வணக்கம், வெல்கம் டு ESA இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலாம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாடல் வேர்ப்ஸ் உட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உட்டோட யூசேஜ் நிறைய இருக்குங்க. நமக்கு டே டு டே லைஃப்பில் பேசுறதுக்கு எந்தெந்த யூசேஜ் தேவைப்படுமோ அதை மட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஆஸ்க் சம்ஒன். இல்லை நீங்கள் ஒரு நோட் போட்டு நடத்துகிற லெசன் எல்லாம் நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அதை ரீகால் பண்ணணும். ஓகேவா? டு ஆஸ்க் சம்ஒன்ஸ். டு ஆஸ்க் சம்ஒன்ஸ் மற்றவங்கள கேட்குறோம். எது கேட்குறோம்? அவங்களுடைய விருப்பத்தை கேட்குறோம். டிசையர் ஆர் ஒப்பீனியன்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய யூசேஜ் இருக்கு. அதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? டு ஆஸ்க் சம்ஒன்ஸ் டிசையர் ஆர் ஒப்பீனியன்ஸ், அவங்களுடைய விருப்பத்தை கேட்கறதுக்கும் ஒப்பீனியன் அவங்களுடைய கருத்தை கேட்கறதுக்கும் நம்ம இந்த உட்டை பயன்படுத்திக்கலாம். அதாவது பொலைட்டா. ஓகேவா? பொலைட்டா கேட்கணும்னா நம்ம உட்டு தான் பயன்படுத்தணும். இப்ப பாருங்களேன், நீ என் கூட வரியா, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்க போறோம். இது பொலைட்டா கேட்கறது. எப்படி கேட்கலாம்? இதனுடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல பார்த்தலாம். இப்போ கொஸ்டின் கேட்க போறோம். நீ என் கூட வரியா, என் கூட நீ சாப்பிட்றியா, இல்லை நீ என் கூட தூங்குறியா, இல்லை என் கூட படிக்கிறியா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஸ்டின் கேட்க போறோம். உனக்கு காஃபி குடிக்க விருப்பமா, இந்த மாதிரி கொஸ்டினா கேட்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். would பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு ஒன்று. இதுதான் இதனுடைய வேர்டு ஆர்டர். இதை வச்சு இப்ப நம்ம பேசலாம். பாருங்களேன், நீ வரியா, நீனு வரியா எப்படி கேட்கலாம்? லாஸ்டா கொஸ்டின் மார்க்கு, சாரி. நீ வரியா எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் would, சப்ஜெக்ட் யாரு? நீ. would you, verb என்ன? வர்றது. would you come, நீ வரியா, would you come, நீ வரியா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? இதனோட வேர்டு ஆர்டர் படி இருக்குதான்னு பாருங்க. would, you, அடுத்தப்புறம் verb ஒன்று. would you come அப்படின்னா அவங்க இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், நம்ம ஃப்ரெண்டை கேட்போம் would you come, நீ வரியா. அவங்களுடைய விருப்பத்தை நம்ம கேட்குறோம், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? டிசையர். அடுத்தது வேற என்ன கேட்கலாம்? அவங்க பேசுவாங்களா, அவங்க பேசுவாங்களா அப்படின்னு கேட்க போறோம். இது எப்படி கேட்கலாம்? would you, சாரி அவங்க, இப்ப தே தானே சொல்லணும். would they speak, would they speak, அவங்க பேசுவாங்களா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்னுமே சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போறியா, அவங்க விருப்பத்தை கேட்குறோம். நீ அங்க போறியா, உன்னால போக முடியுமா, அந்த மாதிரிதான் அவங்களோட விருப்பத்தை நம்ம கேட்குறோம். அப்ப இது வந்து பொலைட்டா நம்ம கேட்கறதுக்கு நீங்க would வச்சுதான் யூஸ் பண்ணி பேசினா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, would சப்ஜெக்ட் you, would you, நீ போறியா, would you go, நீ போறியா, எங்க போறியா, there, would you go there, நீ அங்க போறியா அப்படின்னு கேட்கும். ஓகேவா? இந்த வேர்டு ஆர்டர் படி இருக்கான்னு பாருங்க. would you go there, நீ அங்க போறியா அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை, ஒப்பீனியனை நம்ம கேட்குறோம். ஓகேவா? அவனுக்கு அது பிடிக்குமா, அவனுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். எப்படி கேட்கலாம்? would he, would he like it, would he like it, அவனுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். பொலைட்டா,
பொலைட்டா கேட்குறோம். அதே சமயத்துல அவங்களோட விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட விருப்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் கேட்குறோம். ஓகே, would you go there? உன்னால அங்க போக முடியுமா? would he like it? அவனுக்கு அது பிடிக்குமா? இப்ப பாருங்க, அடுத்து என்ன எழுதலாம்? would she sing? would she sing? அவ பாடுவாளா? இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை கேட்கறதுக்கு நம்ம would பயன்படுத்திக்கலாம். would, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன், லாஸ்ட் புட் த கொஸ்டின் மார்க். ஓகே, நெக்ஸ்ட் யூசேஜ். அதே போல நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்கள நீங்க வந்து காஃபி குடிக்கிறீங்களா, அவங்களோட விருப்பத்தை கேட்குறோம். நீங்க காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? இது ரொம்ப நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அப்ப எப்படி கேட்கலாம்? would you like? இது வந்து லைக் அதுல வரும், அது அடுத்த யூசேஜ்ல பார்க்கலாம். would you like? would you like something? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். would you like something? இந்த இது லைக், உட்டோட லைக் எப்படி பார்க்கறதுங்கிறத அடுத்தடுத்த யூசேஜ்ல இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இது எல்லாமே அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஸ்டின் கேட்குறோம் would வச்சு. அடுத்து நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க. டு சே டிசையர். டிசையர்னா அவங்களுடைய விருப்பம், சேன்னா சொல்றது. நம்மளுடைய விருப்பத்தை சொல்றதுக்கும் இல்லை மற்றவங்களோட விருப்பத்தை சொல்றதுக்கும் நம்ம இந்த would பயன்படுத்தி சொன்னா ரொம்ப பொலைட்டா அழகா இருக்கும், கேட்கறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகேவா? இப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது கொஸ்டின் கிடையாது, நம்மளோட விருப்பத்தை சொல்றோம். அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட். சப்ஜெக்ட் would பிளஸ் லைக் டு பிளஸ் வேர்பு 1. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் விளையாட விரும்புறேன் அப்படின்னு சொல்ல போறோம். நான் விளையாட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது நம்மளுடைய விருப்பம். நம்ம விருப்பத்தை மற்றவங்கள்ட்ட சொல்றேன், நானும் விளையாட விரும்புறேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் தானே, ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது would, ஐ would. அதுக்கப்புறம் லைக், டு, ஐ would like to. விளையாட, verb 1, play, ஐ would like to play. நானும் விளையாட விரும்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, நான் சமைக்க விரும்புறேன். நான் இன்னைக்கு சமைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஐ would like to cook. I would like to cook today. நான் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், விரும்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வேற என்ன சொல்லலாம்? அவர் வந்து இங்க வர்றதுக்கு விரும்புறாரு. அவரு இங்க வர்றதுக்கு விரும்புறாரு. எப்படி சொல்லலாம்? he would, பாருங்க, he would like to எங்க come here, இங்க வர்றதுக்கு அவரு ஆசைப்படுறாரு, விரும்புறாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இது போல நம்மளுடைய விருப்பத்தை சொல்றதுக்கும் நம்ம இந்த would பயன்படுத்தி சென்டென்ஸ் பேசிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் காஃபி குடிக்க விரும்புறேன், அது எப்படி சொல்லலாம்? ஐ would like to drink coffee. ஐ would like to, இந்த கம்முக்கு பதிலா ட்ரிங்க் காஃபி அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது போல எவ்வளவு சென்டென்ஸ் எல்லாம் வேண்டுமானாலும் would வச்சு பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் அவங்களோட விருப்பத்தை கேட்கறதுக்கு would பயன்படுத்தலாம் கொஸ்டினா. இது நம்மளுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு நம்ம would பயன்படுத்துறோம். ஓகே,
ஸ்டேட்மெண்ட் இந்த கொஸ்டின் வேர்டு ஆர்டர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து தேர்டு ஒன்று பாருங்க, ஃபியூச்சர் பாசிபிலிட்டி. ஃபியூச்சர் பாசிபிலிட்டினா எதிர்காலத்துல, இப்போ எதிர்காலத்துல இது நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அனுமானத்துல சொல்றது. ஓகேவா? இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கலாம், அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை இருக்கு, அதை நோக்கி அவன் செயல்படுறான். அவனோட செயல்பாடுகள்லாம் வச்சு நம்ம ஒன்று சொல்றோம், அனுமானம், யூகித்து சொல்றோம். இவன் ஃபியூச்சர்ல இவன் டாக்டரா வருவான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கும், அதாவது ஃபியூச்சர் பாசிபிலிட்டியே சொல்றோம் அப்படின்னா நம்ம would வச்சு சொல்லலாம். சப்ஜெக்ட் would பிளஸ் verb ஒன்று. ஓகேவா? இப்போ நம்ம சொல்ல போறோம், he would, அவன் ஒரு டாக்டரா ஆவான் அப்படின்னு சொல்றோம். he would become, verb இதுதான். ஓகேவா? he would become a doctor, அவரு ஒரு மருத்துவராக ஆவார். இல்ல a great doctor அப்படி கூட சொல்லலாம், அவர் ஒரு சிறந்த மருத்துவராக வருவார் அப்படின்னு சொல்றோம். அவங்க இப்ப இருக்கிற செயல்பாடுகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம ஒரு அனுமானமா சொல்றோம், அவன் கண்டிப்பா அவன் டாக்டரா வருவான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? he would become a doctor அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. the team would win the match. சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் would, அதுக்கப்புறம் verb ஒன்று தான் win. அந்த டீம் வந்து மேட்சை வின் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு? இப்போ அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கலாம், அவங்களோட டீம்ல நல்ல ஒரு, அதாவது திறமையான விளையாட்டு வீரர்கள் இருக்கலாம், அவங்களெல்லாம் வச்சு அனுமானமா இவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது ஃபியூச்சர் பாசிபிலிட்டி, எதிர்காலத்துல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். the team would win the match அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இதே நம்ம வில் வச்சு சொல்லலாம். வில் வச்சு சொன்னா என்ன அர்த்தம் வரும்னு பாருங்களேன். the team will, கண்டிப்பா இந்த டீம் வந்து will win the match, இந்த மேட்சை வின் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இப்ப அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அதாவது சர்டனிட்டி, உடனே நடக்கக்கூடிய விஷயம். அவங்க இப்ப விளையாண்டுட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு நம்ம உடனே சொல்லலாம், ஏன்னா அவங்க திறமையா விளையாடுறாங்க, ஜெயிக்க போற சூழல்ல இருக்கிறாங்க. அப்ப இதை சொல்லலாம், இந்த டீம் வில் வின் த மேட்ச், அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வந்து அவங்களோட செயல்பாடுகள்லாம் வச்சு நம்ம சொல்றோம். அது நடக்கும் சமயத்துல நடக்காமையும் போகலாம், இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உறுதியா சொல்றது. ஓகே காட்டி? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, டு சே யுவர் விஷ். விஷ்னா நம்மளுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு, நம்ம ஏற்கனவே நம்ம விருப்பத்தை சொல்றதுக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணோம். சப்ஜெக்ட் would பிளஸ் verb ஒன்று சொன்னோம். இது வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் மழை நின்னுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு விஷயம் இப்படி நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்த இதுல நம்ம சொல்லலாம். இதனோட வேர்ட் ஆர்டர் பாருங்க, ஐ விஷ் அப்படின்னா என்ன? நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றோம். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் would பிளஸ் verb ஒன்று. இப்ப பாருங்க, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை கொஞ்சம் நின்னுதுன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல போறோம். மழை வந்து நிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஐ விஷ், ஐ விஷ். அடுத்த சப்ஜெக்ட் இட் ஆர் would, ஐ would ஸ்டாப். verb என்ன? நிக்கிறது தான். ஐ would ஸ்டாப். எது நிக்கிறது? ரெய்னிங். ஐ would ஸ்டாப் ரெய்னிங். மழை நின்னுச்சுன்னா, மழை நிக்கணும்னு நான் விரும்புறேன், மழை நிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இதே வேற என்ன சொல்லலாம்? அவரு இங்க வரணும்னு நான் நினைக்கிறேன், இல்ல எங்க அப்பா அம்மா இன்னைக்கு இங்க வரணும்னு நான் நினைக்கிறேன்,
இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். பாருங்களேன், ஐ விஷ் மை பேரண்ட்ஸ். அந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு? எங்க அப்பா அம்மா தான் இங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க தான் சப்ஜெக்ட். ஐ விஷ் மை பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் would, மை பேரண்ட்ஸ் would கம் ஹியர். எங்க அப்பா அம்மா இங்க வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப ஐ விஷ் வச்சு நம்ம எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். வேற என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்மளும் போன்ல பேசிட்டு வச்சிருவோம். திரும்ப அவ என்னை கூப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன், அவள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? அதை எப்படி சொல்லலாம் இப்ப பாருங்க. I wish she would. I wish she would call me. Call me back. அவ என்கிட்ட திரும்ப பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றோம். I wish she would call me back. அதாவது பேக்னா நான் மறுபடியும், அவங்க ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டாங்க, இருந்தாலும் அவள்கிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு, அவ என்னை கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் ஐ விஷ் ஷி வுட் கால் மீ பேக். ஓகே, நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்க. ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட்ல கடந்த காலத்துல நம்ம ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறது. ஓகேவா? கடந்த காலத்துல இப்ப பாருங்களேன், இது இப்ப நவுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட் தான். ஓகேவா? இதுதான் நவுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னங்க, பாஸ்ட் தான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அவன் வருவான்னு நான் நினைச்சேன். அவன் வர்றது எப்ப? இனிமே தானே நடக்க போகுது. அப்ப பாஸ்ட்ல நம்ம இருந்து நினைக்கிற விஷயம் இனிமே நடக்க போகுது. அப்ப அது ஃபியூச்சர் தானே, பாஸ்டுக்கு ஃபியூச்சர் இது. ஓகேவா? இது நவ், இது இப்ப வேலையே இல்லை. நவ்வுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட் தான். பாஸ்ட்ல நம்ம கடந்த காலத்துல நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அவன் வருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் நம்ம நினைக்கிறோம் அவன் வருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த வர்ற விஷயம் எப்ப? அதுக்கப்புறமா தானே நடக்கும். அப்ப இது பாஸ்டுக்கு இதுதான் ஃபியூச்சர். புரியுதா? அப்ப பாஸ்ட்ல ஃபியூச்சரை பத்தி பேசுறதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். சப்ஜெக்ட் would பிளஸ் verb 1. அவன் வருவான்னு நான் நினைச்சேன், அவன் சாப்பிடுவான்னு நான் நினைச்சேன், அவன் இங்கே இருப்பான்னு நான் நினைச்சேன். ஓகேவா? இந்த மாதிரி சொல்றதுக்கு நான் நினைச்சேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்துடாதீங்க, இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். ஐ தாட், என்ன நினைச்சது பாஸ்ட்ல தானே, ஐ தாட். அதுக்கப்புறம் இது அப்படியே எழுதுற வேண்டியதான். ஓகேவா? ஐ தாட், சப்ஜெக்ட் யாரு, ஹி, அதுக்கப்புறம் would, he would come, அவன் வருவான்னு நான் நினைச்சேன் அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும். ஐ தாட் he would come, அவன் வருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் பாஸ்ட்ல ஃபியூச்சரை பத்தி பேசுறது. நெக்ஸ்ட் இதே பாருங்க. அவன் என்கிட்ட சொன்னான், பார்ட்டியில அட்டன் பண்ணுவான்னு அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றோம். அவன் என்கிட்ட சொன்னான், அததான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? he said, அவன் என்கிட்ட சொன்னான். ஓகேவா? இந்த இடத்துல தாட், செட், டோல்டு அந்த மாதிரி வார்த்தை தான் இதுல வரணும். ஓகேவா? he said, அவன் என்கிட்ட சொன்னான். என்ன சொன்னான்? அவன் பார்ட்டிக்கு வருவான்னு. இப்ப மறுபடியும் சப்ஜெக்ட் யாரு, he would attend the party, அவன் பார்ட்டிய அட்டன் பண்ணுவான்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றோம். he said he would attend the party. ஓகே, காட்டி இதுதான் பாஸ்ட்ல ஃபியூச்சரை பத்தி பேசுறது. ஃபியூச்சர் இன் தி பாஸ்ட். அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வுட்டுக்கு நிறைய யூசேஜ் இருக்குங்க. நமக்கு
ஸ்போக்கனுக்கு எது தேவைப்படுமோ அதை மட்டும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதி படிச்சுட்டு வாங்க. சூழல் அமையும் போது பேசி பழகுங்க. ஓகேவா? நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.